Yeah. So hi everyone. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ என்னை பற்றி பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பெரிய டெவலப்பர் அப்படின்லாம் சொல்லிக்க மாட்டேன். பட் ஐ எம் பேசிக்லி டெக் இன்தூசியஸ்ட். ஸோ இந்த இதுக்கு இந்த சேனல் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் கிவ் த டிப்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சேனல்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பேசிக்காக தெரிஞ்ச எல்லாத்தையுமே ஐ எம் கோயிங் டு டீச் யூ, நாட் டீச் யூ, ஆக்சுவலி ஷேர் யூ. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இதில் நிறைய ஃப்ளாஸ் இருக்கலாம், ஒரு ஸ்கிரிப்ட் எதுவுமே இருக்காது. பிகாஸ் ஆஸ் ஐ செட் நத்திங் பிளான். நான் என்ன பார்க்குறேனோ அதை வந்து அப்படியே உங்களுக்கு கன்வே பண்ண போகிறேன். ஸோ இது மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸ் ரிவீல் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு திங். பட் இது எப்படின்னா, எனக்குன்னு ஒரு பெரிய ஸ்டூடியோ கிடையாது, ஒரு ரெக்கார்டிங் செட்டப்ஸ் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து என்னோடய பேக்ரவுண்டில் இப்போ என் வீட்டில் தான் இருக்கேன். என் பேக்ரவுண்டில் வந்து நிறைய திங்ஸ் இருக்கும். இப்போ நான் இன்கேஸ் இப்போ எடுத்துட்டிங்கன்னா என்னோடய குரோமா கீயில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இதுவே நான் நார்மலாக ஆக்குனேன் அப்படின்னா வித்தவுட் குரோமா கீ இப்போ பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேனே பாருங்கள், நிறைய திங்ஸ் இருக்குது. பட் இப்போ நான் குரோமா கீ ஆன் பண்ணுறேன், இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓபிஎஸில் வந்து உங்களுக்கு இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் இல்லை. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக க்ரீன் இமேஜ் வைக்கலாம். பட் ப்ராசஸிங்கில் அந்தளவுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்காது. பட் இஃப் யூ ஹேவ் அ மேக், ஒரு மேக்கும் ஒரு ஐஃபோனும் வச்சுருந்தீங்க, இல்லை ஒரு மேக் வச்சுருந்தீங்கனாலே வாட் யூ கெட் இஸ் ஒரு நியூரல் என்ஜின் இருக்குது மேக்கில் வந்து. இட் ஹாஸ் ஏஐ கேப்பபிலிட்டி. ஸோ உங்களுக்கு எஜுகேஷன் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு க்ரீன் ஸ்க்ரீனோ ஒரு பெரிய செட்டப்போ இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வெப்கேம் இல்லாட்டி ஒரு ஐஃபோன். இங்கே வந்து ஒரு ஐஃபோன் வச்சுருக்கேன், மேலே வந்து ஒரு வெப்கேம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் செட்டப் வந்து கொண்டு வரலான்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இனிஷியல் செட்டப் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் என் ஸ்க்ரீன். நான் புதுசாக என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ சீன் மட்டும் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் இது கரண்ட் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. ஸோ நேம் டெஸ்ட்டுன்னு நான் வைக்கிறேன், சரிங்களா? ஸோ டெஸ்ட்டுன்னு வச்சுட்டு ஐம் கோயிங் டு கிவ் ஓகே. ஸோ இங்கே இடத்துல வந்து இட் பிகேம் அ பிளாங்க் ஸ்க்ரீன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஓகே. ஸோ இங்கே எப்படி இருக்கு கிரியேட் திஸ் திங் ட்ரான்சிஷன். ஸ்டூடியோ போயாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு போனால் பிளாக் ஸ்க்ரீன் இருக்காது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு நியூ சீன் ஆட் பண்ணுறேன். ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா மேக் வாய்ஸோட ஸ்க்ரீன் கேப்சர் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸிஸ்டிங் ஸ்க்ரீன் கேப்சர் வச்சுக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கேலிங் நம்ம குறைச்சாலும் எனக்கு 1440p நான் அவுட்புட் வந்து 1080p வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஐம் கோயிங் டு டிக்ரீஸ் த ஸ்கேலிங். நான் இங்கே வைக்கிறேன். ஐம் கோயிங் டு கெட் திஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இப்போ இதில் என்ன ட்ராபேக்னா, சரி நான் இப்போதைக்கு ஓபிஎஸ் பண்ணுறதுனால ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் திஸ். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வீடியோ கேப்சர் டிவைஸ் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஏற்கனவே இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் த சோர்ஸ். என்ன ரெண்டு சோர்ஸ் வந்து நம்ம ஒரே டைமில் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஐம் கிவிங் திஸ் திங். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுறேன். இப்போ என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இட் வில் ஷோ சம்திங் இங்கே. ஓகேவா? இது வந்து அக்சஸ் பாரில் இருக்க இங்கே ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் ஷோ யூ த திங்ஸ் விச் ஆர் அவைலபிள். லைக் எந்த கேமராஸ் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. நான் இங்கே வந்து ஐஃபோன் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வெப்கேம் வச்சுருக்கீங்க, ஆப்வியஸ்லி ஒரு வெப்கேம் காட்டும். ஸோ நம்ம வெப்கேம் கொடுத்துட்டோன்னே இங்கே என்னென்னா சென்டர் ஸ்டேஜ் இது ஆன் பண்ணிக்கோங்க. பட் இப்போ வந்து குரோமா கீ வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்டில் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய பேக்ரவுண்டில் தெரியுது. இங்கே என்னோடய செல்ஃப் இருக்குது, ஜஸ்ட் மை ஆஃபீஸ் ஐடி கார்டு எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இப்போ நான் இது வந்து பேக்ரவுண்ட் மாற்றணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஓபிஎஸில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேப்சர் டிவைஸில் வந்து போய் கிளிக் பண்ணுறப்போ நியூ வீடியோ கேப்சர் டிவைஸ் நீங்கள் ஓகே கொடுக்குறீங்க. ஸோ இங்கே வருதுங்களா? இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேம் இருக்குது. ஐஃபோன் 16 Pro Max லைக் என்னோடய கேம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு யூஎஸ்பி கேமே வச்சு காட்டுறேன். இப்போ யூஎஸ்பி கேம் ஆன் இருக்குது. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். தீஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்.
ஸோ நான் இதை வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ வேணாம் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்குதுங்களா, நான் இங்கே வச்சுட்டேன். ஃபைன், எனக்கு இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது. ஸோ ஃபைன், நீங்கள் இங்கே 2 ஸ்க்ரீனும் பார்க்குறீங்க என்ன நடக்குதுங்க. ஐம் கோயிங் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஆப்ஷன் இப்போ காட்டுது கரெக்டாக. ஸோ நான் இப்போ யூஎஸ்பி கேம் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போது இங்கே வரேன். இங்கே வந்து எனக்கு நான் க்ரீன் வந்து நான் சேஞ்ச் பண்ணாலும் க்ரீனாக தான் இருக்குது. பட் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இது வந்து பேக்ரவுண்ட் இஸ் பீங் கட். ஏஜ் டிடெக்ஷன் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, லைக் இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஐ கேன் ஷேக் மை ஹேண்ட், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது கரெக்டாக. இப்போ நான் இந்த க்ரீனை வந்து மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எனி திங் வைக்கலாம். இப்போ நான் இன்கேஸ் நான் இங்கே போகிறேன், யா ஐம் கிவிங் இன்டூ எனி கலர்ஸ், இல்லை பேக்ரவுண்டாக வச்சுக்கலாமே. யா ஆப்பிள் பார்க், ஃபைன், வில் பி குட். இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் வெப்கேமில் வந்து இந்த கிளாரிட்டி வராது பேக்ரவுண்டில். பட் சின்ஸ் மேக் ஹேஸ் திஸ் engine, it process the image perfectly. பட் இப்போ பண்ணுறோம் நம்ம இங்கே கேப்சர் டிவைஸில் போகும்போது ஃபில்டர்ஸ், ஓகேவா, இங்கே ஆட் ஃபில்டர் கொடுக்குறீங்க. இதில் குரோமா கீன்னு கொடுத்தா பேக்ரவுண்ட் வந்து க்ரீன், லைக் பார்த்தீங்களா இஷ்யூ வருதா? யா, ஸோ இந்த இஷ்யூ வரும். ஸோ இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம க்ரீன் வச்சுட்டு சஃபாரியில் போவோம். சஃபாரியில் குரோம் ஐயூ சஃபாரி இங்கே மாதிரி வந்து க்ரீன் ஸ்க்ரீன் 4K அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜ் வந்து என்ன பண்ணுங்கள், நியூ டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓப்பன் இமேஜ் நியூ டேப். ஸோ நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சேவ் திஸ் டு டவுன்லோட்ஸ். டவுன்லோட்ஸில் போனதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோ ஹியர், கிளிக் ஆன் த கேமரா விச் யூ ஆர் யூஸிங். ஓகேவா, அப்போ இதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட பேக்ரவுண்டில் வந்து வேறு வந்து கிளிக் அட் க்ரீன் ஸ்க்ரீன். ஓகேவா, இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் ஸ்டெப்னா, போர்ட்ரேட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா போர்ட்ரேட் யூஸ் பண்ணிங்கன்னா அது பேக்ரவுண்ட் பிளராக இருக்கும். அப்போ வந்து இதை பேக்ரவுண்ட் நீங்கள் ஆட் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்ல எஸ் இட்ஸ் சேஞ்ச். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்களேன், நான் இங்கே ஃபில்டர்ஸில் போகிறேன். இப்போ இங்கே குரோமா கீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். ஓகேவா, பார்த்தீங்களா ஏஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கா, என் ஹேர் லைன்லாம் கிளியராக தெரியுது. பட் யா, சின்ஸ் ரெசல்யூஷன் ஆஃப் த வெப்கேம் இஸ் இட்ஸ் ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. ஸோ யா, கிளிக் ஆன் க்ளோஸ். இது வந்து இப்போ நான் ட்ரான்சிஷன் கொடுக்குறேன். என் ரெக்கார்டிங் இது வந்து என் வெப்கேமில் இருக்க ரெக்கார்டிங். இப்போ வந்து நான் என்னோடய சீனுக்கு போகிறேன். ஸோ எஸ், சைடு வியூவில் இருக்கிறது என்னோடய ஐஃபோனோட ரெக்கார்டிங். ஸோ யா, இந்த வீடியோவில் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ என்னோடய யூடியூப் சேனலில் நான் டெய்லி டெக் பேசுவேன். இல்லை எனக்கு தோன்ற டாபிக் எடுத்து ஐ வில் பி டாக்கிங். And as well as and I'm going to start a coding journey which I'm going to teach, like எப்படின்னா பேசிக்காக HTML and எனக்கு தெரிஞ்சு ஷிஃப்ட் UI வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ யா, ஐம் கோயிங் டு லேர்ன். ஏன்னா எனக்கு வந்து பைத்தானில் தான் எனக்கு ஃபுல் பேஸ், என்னோட ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பைத்தான் அண்ட் SQL. பட் அதில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் அண்ட் பைத்தானே வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ப்ராப்பர்லாம் கற்றுக்கல, ரஷ் பண்ணி தான் கற்றுருக்கேன். பட் திஸ் டைம் ஐம் ட்ரைங் டு லேர்ன் சம்திங் நியூ. ஸோ விச் ஐம் கோயிங் டு லேர்ன் பர் டே. ஐம் கோயிங் டு யா, நான் என்ன கற்றுக்கணும் அது உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக டேர்ம்ஸில் ஒரு நல்லா அனடேட் பண்ணி எக்ஸாக்டாக சொல்லி தரலாம் அப்படின்ட்டு. அண்ட் எஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஹோப் எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஐ கோயிங் டு ரீட் ஆல் த கமெண்ட்ஸ். ஹெல்த்தியாக வச்சுப்போம் கமெண்ட் செக்ஷனை. எஸ், அண்ட் யா, லெட்ஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. மோஸ்ட் ப்ராபப்லி இதுக்கப்புறம் வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா ப்ரொடக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.